Okay, our next topic is derivation of torque equation. As I have told you already, torque is nothing but a twisting force or turning force or rotational force. Torque is nothing but a twisting force about an axis. ஒரு ஆக்சிஸில் ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் த ஆக்சிஸில் சம் ஃபோர்ஸ் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னென்னா டார்க். இட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் force and the radius at which the force acts on the object. அதாவது consider it's a circle. Suppose இந்த ஆப்ஜெக்டில் வந்து சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா இன் திஸ் மேனர். ஓகே, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சம் டிஸ்டன்ஸில். இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்குவோம். இது ரெண்டுக்கும் உள்ள கேப் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆக்சிஸ். ஓகே, ரொட்டேஷன் இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் இதோட ரொட்டேஷன் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் இருக்கும். ஓகே, டார்க் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ். ஓகே, it is equation, it can be written as T equal to F into R. It is equation number 1. Okay, next work done per revolution. அதாவது work done per revolution. ஒன் ரெவல்யூஷனுக்கு ஒர்க் டன் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மோடு டிஸ்டன்ஸ் மோடு. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மோடுனா ஃபார் பெர் ரெவல்யூஷன். ஒன் ரெவல்யூஷன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னது 2πr. ஓகே, therefore it is equation 2. Power developed. இதுக்கு என்ன ஃபார்முலா? ஒர்க் டன் அட் certain duration of time. Therefore work done per second or per minute, whatever it may be. Okay, time for one revolution. Here we have taken per revolution, therefore time for one revolution. ஓகே, ஜென்ரலாக நம்ம இந்த ஸ்பீடை எப்படி டினோட் பண்ணுறோன்னா என்ற லெட்டரில் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இதோட யூனிட் இருந்ததுன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். அதாவது பெர் மினிட்டுக்கு n ரொட்டேஷன், அதாவது n நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் a minute. a minute அப்படின்னா 60 seconds. இதை அப்போ 1 செகண்டுக்கு அப்போ டைம் ஃபார் ஒன் ரெவல்யூஷன், ஒன் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது ஒன் ரெவல்யூஷனுக்கு எத்தனை செகண்ட்ஸ் அப்படின்னா இது இந்த சைடு போகும்போது 60/n செகண்ட்ஸ் அப்படி வரும். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட், இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. Substitute 2 and 4 in third equation. Substitute 2 and 4 in third equation. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும். therefore power P is equal to ஒர்க் டன்க்கு என்ன வரும்? F into 2πr. F into 2πr divided by time for one revolution is 60/n second. 60 divided by n. It can be written as F into 2π into 2πr into n by 60. Okay, it can be written as F into r into 2πn by 60. The 2πn into 60 அப்படின்றது என்னன்னா angular velocity. Therefore it can be replaced as omega, and F into r can be written as torque. It is a product of F into r, that is torque.
from 1 we can easily replace it as replaced by the letter torque by T. Okay, it is equal to power. Therefore power is equal to omega into T. It is mechanical output power. ஒன் டிரைவ் சிஸ்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மெக்கானிக்கல் பவர் தான் மோட்ரு வந்து அதோட அவுட்புட்டாக கொடுக்கும். தேர்ஃபோர் எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் பவர். ஹியர் மெக்கானிக்கல் பவருக்கு என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்துருக்கோம், T into 2 pi n by 60. Therefore T 2 pi n by 60 into T இதானது மெக்கானிக்கல். எலக்ட்ரிக்கல் பவருக்கு எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் பேக் EMF into armature current. We shall discuss little later. Okay, from this we need to write the expression of torque. இதை எப்படி எழுதலாம், EB IA into 60 by 2 pi n. Okay, the expression of back EMF EB எப்படி எழுதுனா flux Pn Z by 60A. இந்த எக்ஸ்பிரஷனோட டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore T is equal to Pn Z by 60A into இந்த EBக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன் ரீப்ளேஸ் பண்ணுறோம் into IA into 60 by 2 pi n. அதாவது இந்த பேக் EMF-ஐ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி வருது எக்ஸ்பிரஷன். Here 60 gets cancelled and n gets cancelled. Then it can be written as T is equal to flux into IA divided by this 2 pi into PZ by A, and also it can be written as T is equal to 0.1595 IA PZ by A. How do we get the value 0.159? It's nothing but the value of 1 by 2 pi. 1 by 2 pi means 1 by 2 into 3.14. The value of this is equal to 0.159. Both are correct. Anyway, both are correct. Okay, it is the expression of torque generated in the electrical motor. Okay, that's all about this derivation. Thank you.